எங்களுக்கு இங்கே தர சொல்ல அந்த காலம் ஒரு மனுஷன் வாழ்க்கை 70 மட்டும் பார்க்கலாம். சரியா? இப்போ ஓய்வூதியம் சொல்லி கடல் தொழிலாளி வந்து எந்த திட்டங்களும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அரச ஊழியர்கள் சொல்லுங்க. இப்போ அரச ஊழியர்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவங்க பென்ஷன் அடிப்படையில் கொடுக்குறீங்க, இப்போ சம்பள உயரம் கூட்டிக்கிறீங்க. ஆனால் கடற்தொழிலாளிக்கு இந்த நாட்டில் வந்து நம்ம பொதுவான சொல்லணும்னா வட மாநிலத்தில் நான் குரல் குடிச்சு வாரோம்னா இந்த கடற்தொழிலாளி வந்து அவனோட காலப்பதி அத்தியாவசிய சிலவாணியை பெற்றுத்தார மாவட்டம் வந்து மன்னர் மாவட்டம். உங்களுக்கு தெரியும் சரியா? எத்தனையோ கணக்கில் நாங்கள் சாமான்களை எழுதி கொடுத்துருவோம். ஆனால் அவங்களுக்கு கடற்தொழிலாளிக்கு எந்த ஒதுக்கீடும் இல்லை. இந்த வலையை தந்துட்டாங்க சாமான் தருவாங்க சரி. ஆனால் நான் சொல்றேன்னு சொன்னேன், நீங்கள் பாராளுமன்ற தரீங்க கடற்தொழிலாளிக்கு வந்து எங்களுக்கு கடைசி ஒரு 10,000 ரூபாயோ எங்களுக்கு ஓய்வு இருந்தாங்க ஏன்னு சொன்னேன். நாங்கள் வந்து எங்களால் வந்து எவ்வளோ அத்தியாவசியம் இதில் செய்யுது கட்டையில் கங்கில் மீனில் ராலில் கனவா நண்டில். அப்போ நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. 1500 விட்டு போகிறோம். அதுதான் அவங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் கடற்தொழிலாளி பாவன மக்கள் எங்கட நிலப்பாடு எங்களுக்கு குரல் கொடுக்கணும். நான் கடற்தொழிலாளி தான் நான் குரல் நான் வந்து எல்லாருக்காண்டி தான் நான் கேட்கணும்னு சொல்லி எந்த கிராமத்துக்காண்டி இல்லை எல்லாருக்காண்டி அனைத்து அது மீனவர்கள், விவசாயிகள், அரசாங்க ஊழியர்கள் என்ன அதே போல போக்குவரத்து என்ன சாரதிகள் சகலருக்கும் இங்கே நிவாரணம் இருக்கு. எங்களுடைய வரவு செலவு நீங்கள் சொன்ன நீங்கள் ஓய்வூதியை பற்றி எங்களுக்கு சொன்னீங்களோ இல்லையோ உங்களுடைய ஓய்வூதியத்தை நீங்கள் ஒழுங்கு செய்யப்படாது. சரிதானே? நீங்கள் பாதிப்பில் நீங்கள் அதை அறியக்கூடியதாக இருக்கும். அதுவெல்லாம் எங்களுக்கு நான் சொல்வதில்லை, செய்யப்படுகிறது. ஆனால் நாங்கள் அனைத்து மக்கள் ஒரு பெரிய மக்களுடைய அரசாங்கம் பருமை ஒழிப்பு சொன்னாலே அதெல்லாம் முன்னுக்கு வருது. மீனவர்கள் முன்னுக்கு வாங்காத, விவசாயிகள் முன்னுக்கு வாங்காத, அந்தண்டாடு அந்தண்டாடு கூலி வேலை செய்வார்கள். அவர்கள் அனைவரும் அனைத்து சமூகத்தையும் நாங்கள் உள்வாங்கித்தான் நாங்கள் செய்திருக்கோம். தனி ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைத்தோம் அல்லது ஒரு சமூகத்தை நாங்கள் அவர்களுடைய குறைகளை காணாமலோ அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை காணாமுகமாகவோ இருந்த காலம் இருந்தது தான், இல்லை என்று சொன்னதில்லை. ஆனால் அவை அனைத்தையும் நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறை நாங்கள் செய்திருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் முடிவுக்கு பெறும். தொகை எவ்வளவு நான் சொல்ல வரவில்லை. இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்னால், எவ்விதமான அபிவிருத்தியும் இல்லாத மாவட்டம் என்று சொன்னால் அது மன்னார் மட்டும்தான். இப்போதான் இந்த தலைமன்னாரும் இந்த தாழ்வாடு நீதியும் புனரமைப்பு செய்யப்பட்டது. முந்தைய அரசாங்கம் அந்த வெள்ள நீர் பிரச்சனைகள் கூட சரியான முறையில் வீதி அபிவிருத்தி செய்யக்குள்ள ட்ரைனேஜ் வச்சிருந்தால் எவ்விதமான இந்த வெள்ள நீர் தேங்குகிற பிரச்சனை எதுவும் இருக்காது. முதலாவது அவசரமாக ரோட்டை போட்டு முடிச்சு ஆர்டி அவங்களோட வேலையை செஞ்சு போயிட்டாங்க. கிளீன் ஸ்ரீலங்காண்டுக்கு முதலாவது மண்ணால் முழு ஆர்டிஏலேருந்து யூசியிலேருந்து முழுவதும் ஹாஸ்பிட்டல் முழுக்க க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு பின்தங்கி இருக்குது. எவ்விதமான அபிவிருத்திகளும் இல்லை. இந்த உள்ளக வீதிகள் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பிரதான வீதி மட்டும்தான் மன்னார் தலைமன்னார், அதே மாதிரி மன்னார் தாழ்வாடு வீதி மட்டும்தான் காப்பற்றிடப்பட்டிருக்கு. மற்றபடி வெறும் செம்மண் ரோடுகள் செய்ய போறோம். 1500 கிலோமீட்டர் வீதி வர போகுது. கணிசமான வீதி செய்து தரப்பட போகுது. உங்களுக்கு எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இவர்களுக்கும் இந்த வீதியை போடும் பொழுதோ, இந்த பாலங்களை கட்டும் பொழுதோ, அல்ல இந்த புகையிரத பாதையை செய்யும் பொழுதோ சென்றிருந்தார். அவை அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய காலத்திலே நிவர்த்தி செய்வோம் என்று இடத்தில் கூறிக்கொண்டேன். அந்த பிரச்சனை முக்கியமாக இந்த நீர் தேங்குகிற பிரச்சனை அது முற்றுமுழுதாக மன்னார் மாவட்டத்திலிருந்து அழைக்கப்படும் வைத்தியசாலைக்கு ஏற்கனவே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நாங்கள் செய்து காட்டுவோம். நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்து காட்டுவோம். செய்து காட்டும்போது நீங்கள் பாருங்க, பழைய அரசியல்வாதிகளோ பழைய ஆக்களோடு இதில் ஒப்பிடாதீர்கள். நாங்கள் முற்றுமுழுதாக மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களோடு மக்களாக இருந்துதான் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தையும் செய்ய போவோம். எந்தவித நபருக்கும், எந்த ஒரு தனி நபருக்கும் எந்தவித ஊழலும் செய்வதற்கு எந்த இடத்திலே நாங்கள் இடம் கொடுக்க போவதும் இல்லை. செய்தவர்கள் ஊழல்களை வெளியில் கொண்டு வருவதற்கும் பின் நிற்க போவதில்லை. இது நிச்சயமாக நடந்தேயாகும். அது மன்னாராக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், ஊழல்வாதிகள் அனைவற்ற ஊழல் வெளிக்கொண்டு வரப்படும். ஊழல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனைகளும் வழங்கி வைக்கப்படும். எதிர்காலத்திலே நீங்கள் அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். வெள்ள அனர்த்தங்கள் இதில் ஏற்படைத்து நீரோட்டங்கள் ஆகக்கூடியது. அந்த நேரங்கள் எங்களோட படகுகளை கொண்டு பாதுகாப்பதற்காக எங்களுடைய கிராமத்தை அண்டிய பகுதிக்கான ஒரு ஓடை ஒன்று உப்புடக்கு கூடாத வடிகால் அமைப்பாக இருந்த ஓடையை பாவிச்சு கொண்டிருக்கிறோம்.
இது ஏனைய முன்னே இருந்த கூஸ்டிய காலத்தில் எங்களை சங்கத்துக்கு முழுமையாக வழங்கப்பட்டு அந்த படகுகள் வந்து உள்ளே கொண்டு செல்வதற்காக செடேக் நிறுவனத்தால் உப்பளத்து பாதையை ஊடகத்து ஒரு பாலம் ஒன்று கட்டி தரப்பட்டது. அதுபோல் இருந்த அந்த பாதையில் வந்து கடந்த காலங்களில் இருந்த ஒரு அமைச்சர் மூலம் நாங்கள் எங்களுடைய கிராமம் பழிவாங்கப்பட்டு அந்த இடங்கள் அபகரிக்கப்பட்டு அதுக்குள்ளால் செல்வதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்படுத்த போல் ஒரு நிலைக்கு மாறப்பட்டது. இதால் வந்து எங்களோட மீனவர்களுக்கு நஷ்டம் என்னென்னா, இந்த கிராமத்துக்கு அருகில் போனால் ஆட்டோ காசு மற்ற பலைகள் உலகெல்லாம் பக்கத்தில் இடங்கள். இப்போ வந்து டவுனுக்கு எங்கே எஞ்சினெல்லாம் ஏற்றுறது ஆட்டோலாம் ஏற்றுறது. அப்போ தொழில் நடக்காதவங்க இப்போ 300 600 ஒரு நாளைக்கு ஆட்டோ கொடுக்க வேண்டிய நிலைமை. மற்ற அந்த பின்னேற வேலைகளில் வந்து அந்த தடவையாக கிடந்த நிலத்திலேருந்து பழையெல்லாம் பொறுக்குவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அபகரிக்கப்பட்ட ஒரு சேக்குள் பங்களா வந்து அது கட்டப்பட்டது. இப்போ என்னென்னா அந்த ஓடையையும் மூடி எங்களுக்கு அந்த படகுகளை பாதுகாக்க இயலாத அளவுக்கான ஒரு சதித்திட்டம் வந்து நடந்துருக்கு. இந்த கடற்கரை அமைச்சர் மன்னாருக்கு வர பெரிய ஒரு என்னமோ அந்த படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய அனர்த்தங்களையும் நிறைய நேரங்களில் பல பிரச்சனைகள் நேரமும் கடற்கரை அமைச்சர் எதிர்பார்த்தோம். நிறைய மீனவர்களும் அவர் வருகை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் இன்றையும் அது கைகூடவில்லை. இருந்தாலும் மாவட்டம் சார்பாக உள்ள பிரச்சனையை அவர் சார்பாக வந்திருக்க உங்களிடம் நான் சமர்ப்பிக்கலாம். மணல் தரை அது ஒரு நாள் இருக்காங்கன்னா அடுத்த எந்த தொழிலுக்கும் மீன் படாது. அந்த வகையில் நேற்று வந்து இழுத்து எல்லாரும் வலையை போட்டு வெட்டி நாகப்படி தான் தேர் இந்த கடையில் வழியில் தான் காய்க்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிய போய் தேரை தெரிஞ்சு காய்க்கிறாங்க. அது இங்கே இழுத்து விடாமல் பண்ணுங்க. அந்த இழுவப்படுது பேசால இழுவப்படுது எல்லாம் தென்பதி வந்து நாசமாக்குறாங்க. தாழ்வாடு 600 மேற்பட்ட விசைப்படகு. ஆனால் இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பேசுறதுக்கு மட்டும்தான் கூடுதலாகி மற்ற கிராமங்களை கொஞ்சம் இருக்கு. இப்போ அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிவு சொல்லாமல் என்னென்னா சார், ஒட்டந்தோடிங்க அரசாங்கம் அனுமதிக்குது. ஆனால் குறிப்பிட்ட சேர்த்து பகுதிகளில் மட்டும் அடிக்கலான்னு சொல்லி ஜிபிஎஸ் பண்ணி கொடுத்து பேசலையை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் உட்பட்ட பகுதியில் நம்ம ஒட்டந்தோடி அடிக்கிறாங்க. கால்வாய் கையாட மரங்கள் நிறைய சேதமாகப்பட்டது. நடவடிக்கை எடுக்கணும். என்னென்னா சட்ட ரீதியாக தடையை தவிர கடல் வளத்திலே அதிலே இலங்கை கடல் வளம் என்றது அளப்பெரிய இந்தியாவில் நல்ல வளமான கடல். இந்த கடல் வளத்தை பயன்படுத்தி அந்த மீனவர்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ அந்த நாட்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய பல்வேறு ஜிபி என்ற போன்ற வருமானத்தை இருக்கக்கூடிய நிறைய இருக்கு. ஆனால் அவர்களுக்கு சரியான முறையான தொழில்நுட்ப வசதிகளை செய்து கொடுக்காதான் இதற்கான காரணம். மன்னார் மாவட்டத்து கடற்தொழில் கூட்டுறவு சமாசங்கள் அனைத்து பிரதேசங்களையும் சேர்ந்த மீனவ சமாசங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களை சந்தித்திருந்தோம். அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே மீன்பிடித்துறையில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையிலே இந்த மீனவர்களிடம் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் எட்டப்படுவதற்குரிய வழிவகைகளை அரசாங்கம் செய்து கொடுப்பதற்குரிய ஆயத்தங்களை ஏற்கனவே செய்துள்ளது. அதே போல அவர்களுடைய வாழ்வாதார உட்கட்டமைப்பு வசதிகள் மீன்பிடி அவர்களுடைய தொழில் மட்டுமல்லாமல் கிராம மட்டத்திலே உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்குரிய செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. அந்த வகையிலே கிராம மட்டங்களிலே காணப்பட்டிருக்கின்ற வீதிகள், அதே போல பாடசாலைகள், ஏனைய திணைக்களங்கள், ஏனைய நலன்புரிசார் அமைப்புகள் போன்றவற்றை முழுதாக புனர்நிர்மாணம் செய்து மக்களுடைய வறுமை நிலையை போக்குவதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் செய்வதற்கு ஏற்கனவே திட்டமிட்டுள்ளது. அந்த வகையிலே அரசாங்கத்தினால் 3 வகையான செயற்திட்டங்கள் நமது ஆட்சி காலத்திலே நடைமுறைப்படுத்த இருக்கின்றன. முதலாவது செயற்திட்டமாக வறுமை ஒழிப்பு, அடுத்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம், அடுத்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம், அடுத்து முழுமையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அனைத்து துறைகளுக்கும் பயன்படுத்துவது தொடர்பாக
செய்வதற்காக இந்த 3 செயற்திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்றோம். முக்கியமாக மீனவர்களின் மீன்பிடியை விருத்தி செய்வதற்காக தொழில்நுட்ப முறையிலான மீன்பிடித்துறையை எதிர்காலத்திலே மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் அவர்களுடைய மீன்பிடி சாதனங்கள் குறிப்பாக படகுகள் நவீன தொழில்நுட்பத்தினுடனான படகுகளை அவர்களுக்கு மானிய அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அது தவிர வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே இந்த மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் கிராமப்புற வசதிகளை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு பகட்ட முன்மொழிகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்து வைத்து இந்த மக்களை நிம்மதியாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வளமான ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றேன்.